ராஜேந்திர சோழன் அந்த மாமன்னனை நினைக்கிறப்ப உங்கள் நினைவுகள்ல வர முதல் விஷயம் என்ன? இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே பேரரசு என்று ஒன்றை கட்டிய மாமன்னர் ராஜேந்திர சோழன் மட்டும்தான். நீங்கள் பேரரசு என்று ஒரு தகுதியை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது இன்னொருவருக்கு தர வேண்டும் என்றால் கடல் கடந்து சென்று ஒரு பேரரசை உருவாக்கி இருக்க வேண்டும். இன்று இருக்கிற இந்திய துணைக்கண்டத்திலிருந்து கடல் கடந்து சென்று நாடுகளை வென்று ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கிய ஒரே மன்னர் ராஜேந்திர சோழன் மட்டும்தான். அன்று இருந்த உலக வரைபடத்தில் இன்று இருக்கிறபடியான அந்த நாடுகள் எல்லைகள் அல்ல. அன்று இருந்த உலக வரைபடத்தில் 56 நாடுகளை வென்ற ஒரு பேரரசர் ராஜேந்திர சோழர். அவர் எழுதியதல்ல, அவரை பற்றி பல மெய்கீர்த்திகள் இருக்கின்றன, பல கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய படையெடுப்பை பற்றி கர்நாடகத்து பகுதி ராஷ்டிரகூடா மன்னர்கள் எழுதிய அந்த குறிப்புகளிலேயே 9,55,000 பேர் அவர்கள் எண்ணியபடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு இந்திய துணைக்கண்ட பரப்பை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவன் 9,55,000 பேர் படை நடத்தி செல்கிற ஒரு படை என்றால் எப்பேற்பட்ட ஒரு படையை கட்டி எழுப்பி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதே போலத்தான் இன்னொரு மெய்கீர்த்தியில் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் என்று